தூத்துக்குடியில் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றிய திமுக நிர்வாகி கொலை மிரட்டல் விடுப்பதாக பாதிக்கப்பட்ட பெண் புகார் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் நடுவக்குறிச்சியைச் சேர்ந்த கணவரை இழந்த பெண் ஒருவர் சாயர்புரத்தைச் சேர்ந்த திமுக நிர்வாகி கண்ணன் என்பவருடன் கடந்த 2 ஆண்டுகளாக நெருக்கமாக பழகி வந்துள்ளார். இந்நிலையில் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்வதாக கூறி பழகிய கண்ணன் திருமணம் செய்ய வற்புறுத்தினால் அவரை கொலை செய்து விடுவதாக மிரட்டல் விடுத்துள்ளார். இது தொடர்பாக அந்த பெண் போலீசாரிடம் புகார் அளித்த நிலையில் புகாரை வாபஸ் பெற கோரி அவருக்கு கண்ணன் உள்ளிட்ட சில திமுக நிர்வாகிகள் கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பெண் எஸ்பி அலுவலகத்தில் திமுக நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புகார் அளித்துள்ளார். நெல்லை மாவட்டம் திசையன்விளை அருகே கல்விளை பகுதியில் இரத்த வெள்ளத்தில் இளைஞர் சடலமாக மீட்கப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. குமாரபுரம் வடக்கு தெருவைச் சேர்ந்த வீரசங்கிலி பூதத்தான் தனது மனைவியின் மகப்பேறு சிகிச்சைக்காக தாம் வேலை பார்க்கும் இடத்தில் பணம் பெற்று திரும்பிய போது கல்விளை பகுதியில் உள்ள காற்றாலையின் கீழ் நண்பர்களுடன் மது அருந்தியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அங்கு இரத்த வெள்ளத்தில் சடலமாக சங்கிலி பூதத்தான் மீட்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் அவருடன் சேர்ந்து மது அருந்திய இளைஞர்களிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.